2 தீமோத்தி 1 அதிகாரம் 10 நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே இந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால 2 முக்கியமான தன்மையை வெளிப்படுத்தினார் இருக்குது. ஒன்று ஜீவன். ஜீவனுங்கிறது சந்தோஷம், சமாதானம், இப்படிப்பட்டவைகளை தான் ஜீவன் சொல்லு. அது எப்படி பெறுறது? அவர் சொன்னார், சுவிசேஷத்துல இருக்குது. உங்களுக்கு சுவிசேஷம் புரிஞ்சிச்சுன்னா, அது உங்களுக்கு நல்ல ஒரு உணர்வை தந்துச்சுன்னா, நீங்க கேட்கும்போது படிக்கும்போது சுவிசேஷம் நல்ல ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா நீங்க இந்த பூமியில செல்வந்தானா தான் இருக்க முடியும். ஏன்னா ஜீவன் எல்லாமே சுவிசேஷத்துல அடங்கி இருக்குது. சுவிசேஷத்துல வச்சு கொடுத்துருக்கிறார். பட் மனுஷன் இந்த பொருள், ஜீவன், நன்மைகள், சமாதானம் எல்லாத்தையும் இதுல இருக்குது. ஆனா இதை பார்க்க மாட்டேன்றான், இதை உணர மாட்டேன்றான். ஏதோ ஒரு மனுஷன் சொல்றதை கேட்கறான், அதை ஃபீல் பண்றான். ஆனா இதுல இருக்குது. ஆனா யாருக்கு இதுல ஃபீலிங் இல்லை. இதை ஒரு நல்ல ஒரு அரவணைச்சி இதுல இருக்கிற நன்மைகளை எடுத்துக்கொள்ளணுங்கிற ஒரு ஆசையே இல்லை. மனுஷ பேச்சை கேட்கிறான். அதனால தான் ஆவிக்குரிய மனுஷனுக்கு இந்த நன்மைகள் கிடைக்க மாட்டேன்னு சொல்லுது. சபைக்கு தான் வர்றான், ஆனா அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவனுடைய பழக்க வழக்கம் எல்லாம் உலகத்தோடு இருக்கும். உலகம் எப்பவுமே நம்மளுக்கு நன்மை தர்றதுக்கு செய்யவே செய்யாது. அதுகிட்ட அந்த ஆற்றலும் கிடையாது. சுவிசேஷத்துக்கு மட்டும்தான் ஜீவனை தரக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து, இந்த சுவிசேஷத்தை கரெக்டா படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பொண்ணும் பொருளும் உடைய சீமானா மாறிடலாம். இந்த வாரம் எதுக்குள்ள போறோம்னா அழியாமை அப்படின்றார். அழியாமைன்னா நித்திய ஜீவன். இந்த அழியாமை நித்திய ஜீவன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இயேசுகிட்ட இல்லை. இயேசு இந்த சுவிசேஷத்துல வச்சுட்டே போயிட்டார். இதுல இருக்குதான் அழியாமையும் ஜீவனையும் சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தினார், வெளியரங்கமாக்கினார். அப்போ சாவே இல்லாத ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவனுக்கு போறக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த சுவிசேஷத்தை படிச்சா கிடைக்கும். இதுல இருக்குது. ஆனா இதை யாருமே படிக்கிறது கிடையாது. இதுல மரணம் இல்லாத, இல்லைன்னா அழிவு இல்லாத வாழ்க்கை சொல்றது, அழுகை இல்லாத ஒரு வாழ்க்கையில இருந்து நித்திய ஜீவன் வரைக்கும் இந்த சுவிசேஷத்துல எல்லாமே இடம் பெற்றிருக்குது. இதை படிக்க படிக்க அழிவும் வராது, இதை படிக்க படிக்க அழைச்சத்தும் வராது. நித்திய ஜீவன்ல போயிடலாம். அந்த அளவு சுவிசேஷத்தினால எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்றார். பைபிள்ல நிறைய வசனம், கிட்டத்தட்ட சொல்ல போனா 70% வசனம் அழியாமை குறித்தது, நித்திய ஜீவனை குறித்தது. அதுல 3 வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. முதல்ல, எனது படிக்கும்போது நம்மளுக்கு அழியாமைன்னு ஒண்ணு கிடைக்கிறத உணர முடியுது. நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்குது, அது கிடைக்கும்னு ஃபீல் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் அதுதான் நமக்கு வரும். பைபிள் படிக்க படிக்க வரும், ஒரு ஃபீல் வரும், ஒரு புத்தி வரும், ஒரு தெளிவு உண்டாங்க. இதெல்லாம் பைபிள்ல இருக்குதா அப்படின்ற ஒரு எண்ணத்தை இது என்ன செய்யணும், பிறப்பிக்கிறது. 1 Corinthians 15:53 சொல்றாரு, அழிவு உள்ளது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவானது சாவாமையும் தரித்து கொள்ளும். அவர் சொல்றாரு, நம்முடைய மாம்சம் அழிவு உள்ளது, நம்முடைய மாம்சம் சாவுக்கு ஏதுவானது. இப்ப சொல்றாரு, பைபிள் இப்ப வாசிக்கும் போது பைபிள் சொல்லுது, நம்மளுக்கு தெரியும் நம்முடைய மாம்சம் அழிவு உள்ளது, இது சாவு உள்ளது. ஆனா பைபிள் படிக்கும்போது சொல்லுது, இந்த சாவுக்கும் அழிவுக்கும் ஏதுவான சரீரம் சாவாமையும் அழியாமையும் தரித்து கொள்ளும். அப்ப நம்மளுக்கு தெரியுது, அழிவுல இருந்து அழியாமைக்குள்ளாக நம்மளால போக முடியுதுன்னு பைபிள் போதிக்குது. இப்ப இதை கேட்கும்போது ஒரு ஃபீல் வருது. எனக்கு மரணத்தை குறித்த ஒரு பயம் எனக்கு போகுது, எனக்கு ஒரு கவலை, மரணத்தை குறித்த ஒரு கவலை போகுது. ஏன் இந்த சரீரம் சாவு உள்ளது, அழிவு உள்ளது, இது சாவாமைக்குள்ள நுழைய முடியுதுன்றார், சாவாமைய பெற முடியுன்றார். ஓசியா 13:14 சொல்லுது, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். அது சொல்லுது, பைபிள் படிக்கும் சொல்லுது, பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி நான் விடுவிப்பேன் அப்படின்றாரு. அவன் மனுஷன் செத்தா பாதாளம்னு ஒரு இடத்துக்கு போறான். ஆனா அந்த மனுஷனே இந்த பைபிளை விடிய விடிய ராவும் பகலும் படிச்சு தியானமா இருக்கும்போது தேவன் அவனை பாதாளத்துல இருந்து விடுவிச்சிடறாரு. அப்படின்னு என்ன செய்யறா, அழிவுல இருந்து அழியாமைக்கு கொண்டு போயிடுறாரு. அப்ப இதை படிக்கலாம். நிறைய பேர் பயப்படுறாங்க, வயசாச்சுன்னா ஐயோ நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன்,
எப்படியும் கொஞ்சம் உடம்புல நோய் வந்தாலும் சொல்லிடுவேன், செத்து போயிடுவேன். இதெல்லாம் பார்க்க முடியாதுனால, இதெல்லாம் நான் எங்க போறேனே தெரியல. எல்லாரும் ஒரு கவலையிலே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நீ இதை படிச்சேன்னா பாதாளத்தை குறித்த கவலை பண்ணாண்டா ஜீவனுக்கு ஏற்ற சந்தோஷத்தை கொண்டு போயிருந்தாரு. மத்திய 5:12 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அவர் சொல்றாரு, சந்தோஷப்படுங்க, நீங்க மகிழ்ச்சியா இருங்க, களி கூறுங்க, நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க அப்படின்னாரு. நல்லா ஆர்ப்பரிச்சு தேவனுக்குள்ள களி கூறுங்கன்றாரு. ஏன்னா பரலோகமும் ஒண்ணு இருக்குது மனுஷனுக்கு. ஏமேன், அங்க உங்க பலன் மிகுதியா இருக்கும். பரலோகத்துல உங்க பலன் என்ன செய்யும்? மிகுதியா இருக்கும். இங்க மட்டும் அல்ல தேவனுடைய சுவிசேஷம் நன்மைகளை தர்றது, பாதாளத்திலிருந்து உங்களை பிடுங்கி பரலோகம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல சாவாமை உங்களை ஆக்கி நித்திய ஜீவன்ல வச்சு எல்லா விதமான கவலைகளையும் போக்கி உங்களை பராமரிக்கிற ஒரு இடம் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஒரு இடம் எனக்கு என்ன செய்ய இருக்குது? அழிவுல இருந்து தூக்கி என்னை, பாதாளத்துல இருந்து தூக்கி என்னை நித்திய ஜீவன்ல அழியாமையில சாவு இல்லாத ஒரு இடத்துல தூக்கி வைப்பதற்கு சுவிசேஷம் போதிக்கிறது. இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதுனால, இந்த கிருபை வெளிப்பட்டதுனால நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்றார். சுவிசேஷத்தை தவிர எதுலையும் சிக்கிடக்கூடாது. அதான் பிரச்சனை. மனுஷ வார்த்தையோ, நண்பருடைய வார்த்தையோ, ஃப்ரெண்டுடைய வார்த்தையோ எதுலையுமே சிக்கிடக்கூடாது. என்ன, சுவிசேஷத்தை தவிர மிச்சம் எல்லாமே அழிவு. சுவிசேஷம் மட்டும்தான் பைபிள் சொல்லுது ஜீவனையும் அழியாமையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. வேற எந்த மனுஷனும், எந்த மனுஷியும், எந்த அதிகாரமும், எந்த வல்லமையும் மரணத்தை தான் வெளிப்படுத்துகிறது, பாதாளத்தை வெளிப்படுத்துகிறது. இது மட்டும்தான் படிக்க படிக்க நித்திய ஜீவனை வெளிப்படுத்துகிறது. ஒரு காலத்தை நான் பைபிள் படித்தேன். பைபிள் படிக்கும்போது எப்படியாவது இந்த பூமியில நல்ல ஆயிரம் தான் பைபிள் படித்தேன். ஆனா ரொம்ப வருஷம் ஓடிட்டு இருந்தபோது ஒன்றும் கிடைக்கல. ஒரு ஃபீல் உள்ள வந்துச்சு, இத்தனை வருஷம் கடவுள்கிட்ட ஓடிருக்கேன், ஒண்ணுமே கிடைக்கல. அப்படி ஒரு ஃபீல் வரும்போது அதோட கூட இன்னொரு ஃபீல் வந்துச்சு, இந்த உலகத்துல கிடைக்கல என்ன, நித்திய ஜீவன் எனக்கு உண்டு. அப்படி ஒரு ஃபீல். அடுத்த ஃபீல் என்ன செய்யுது, என்னை பிடிச்சு வச்சுது. இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, நான் விரும்பினது எதுவுமே கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, நித்திய ஜீவன் ஒண்ணு அழியாமல் ஒண்ணு இருக்குது, அதுக்கு ஓடணும் அப்படின்னா பிசாசு என்னை எப்படியாவது ஜீவன்ல இருந்து தட்டி எடுத்து என்னை நரகத்துக்கு பாதாளத்துக்கு கொண்டு போகும். ஆனா சுவிசேஷத்தை படிக்கிற மட்டும் எந்த சூழ்நிலையிலும் பாதாளத்துக்கு போற வாசல்ல இருந்து விடுதலையாக்கப்பட்டு ஜீவனுடைய வாசலுக்கு வந்துடுறான். அதான் சுவிசேஷம் சூப்பர் ஐட்டம், வாசிக்கணும். எல்லாருடைய இருதயத்திலையும் அழியாமையை குறித்த 2 கேள்வி இருக்கு. அதை பவுல் எழுதி வச்சிருக்கிறார் இல்லையா? நான் சொல்லும் போது உங்களுக்கு அந்த கேள்வி எல்லாம் புரியும். பிசாசு எவ்வளவு தந்திரம் உள்ளதுன்னு அதிலே இருக்குது, அதுவும் தெரியும். இனி ஒரு ஸ்திரீ சந்திக்கும் போது அவங்க சொன்னாங்க, காணாத ஒரு விஷயத்துக்காண்டி ஏன் இந்த பெந்தோஸ்துக்காக கொக்கரிக்கிறாங்க? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கடவுளை பார்த்து மாலையை போட்டு சந்தோஷப்பட வேண்டியதானே? காணாத ஒரு நித்திய ஜீவன், காணாத ஒரு தேவனை அவங்க ஆராதிக்கிறது, அந்த தேவனுக்கு ஏன் இவனு ஓன ஓட விடுறான் அப்படின்ற அப்படிப்பட்டவங்க நிறைய கேள்வியை நிறைய வச்சிருக்கிறாங்க. நித்திய ஜீவன் சொன்னாலே 2 கேள்வி எழும்புகிறது. சுவிசேஷத்தை பொய்ய போல ஆக்குறாங்க, ஆனா சுவிசேஷம் தான் மெய். 1 கொரிந்தியர் 15 உங்களுக்கே தோணி இருக்காது பாருங்க இந்த கேள்வி. நான் அதுல இருக்கும், நான் படிக்கும் போது உங்களுக்கு தோணிரும். 35 2 கேள்வி கேட்கிறாரு. முதல் கேள்வி, மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார் அப்படி ஒரு கேள்வி வருது. நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருதுல, செத்தவன் எப்படி எந்திப்பான் அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? வருது. பறவை, கடல்ல வாழ்ற மீன், மிருகம் எல்லாத்துக்கும் மாம்சம் தான். பறவை ஒரு மாம்சம், செத்தா திரும்பி வரல. மீன் ஒரு மாம்சம், இறந்தா திருப்பி வரல. மிருகங்கள் ஒரு மாம்சம், இறந்தா திருப்பி வரல. இப்படி இருக்கும்போது நானும் ஒரு மாம்சம், நான் மட்டும் செத்தா எப்படி திருப்பி வருவேன்? ஒரு கேள்வி எழும்புதா இல்லையா? அதனால அவர் சொல்றாரு, மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்? எப்படியா எந்திக்க முடியும்? மீன் மாம்சம் மரிக்குது, எந்திக்கல. மிருக மாம்சம் மரிக்குது, எந்திக்கல. பறவை மாம்சம் அதை பிரிச்சு தின்னதை நம்ம தான், நம்ம வயிற்றுல இருந்து மறுபடியும் எந்திக்கல. இப்படி இருக்கும்போது மனுஷனும் ஒரு மாம்சம், இவன் எப்படி உயிரோடு எந்திரிப்பான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. நானும் கேட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த கேள்வி வருது, சரிதானே? எல்லா மாம்சம் தான், மனுஷனும் ஒரு மாம்சம், மனுஷன் மட்டும் எப்படி எந்திப்பான் அப்படின்ட்டு. அந்த கேள்விக்கு பதில் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அழகான ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15 மதியினனே, நீ விதைக்கிற விதை உயிரோட வருதா இல்லையா அப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். நீ விதைக்கிற விதை உயிரோடு வருது, பல மடங்கு பலன் வருது அப்படின்றார்.
அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, எல்லா மாம்சமும் ஒண்ணு இல்லை. மனுஷனுக்குரிய மாம்சம் வேற, மச்சத்துக்குரிய மாம்சம் வேற கீழே இருக்குது. மிருகங்களுடைய மாம்சம் வேற, பறவையுடைய மாம்சம் வேற. இந்த பறவையுடைய மாம்சத்துக்கு எந்திக்கிறதுக்கு வல்லமை இல்லை, மிருகத்துடைய மாம்சத்துக்கு எந்திக்க வல்லம் இல்லை, மச்சத்துடைய மாம்சத்துக்கு எந்திக்கிறதுக்கு வல்லம் இல்லை. ஆனா விதைக்கு மட்டும் எந்திக்கக்கூடிய வல்லம் இருக்கிறது போல மனுஷனுடைய மாம்சம் விதையை போன்றது, அவன் கண்டிப்பா எந்திப்பான் அப்படின்றார். இதை விட இன்னொரு அற்புதமான ஒரு வார்த்தை பைபிள் அடிக்கடி வரும். விதைகளை பார்க்கிலும், தேவன் உண்டாக்குன எல்லாவற்றை பார்க்கிலும் மனுஷனை கனப்படுத்தினார். அப்படின்னு அர்த்தம், ஒரு கனவீனமான விதையே திருப்பி முளைக்கும்னு, அதை பார்க்கலும் 10,000 மடங்கு கனம் பெற்ற மனுஷன் எப்படி இறந்த பின்னாடி உயிரோடு எந்திக்காமல் இருப்பான். அப்போ பவுல் சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனும் மரணத்துக்கு பின்னாடி எந்திப்பான். எந்த மனுஷனும் செத்து போறவன் இல்லை, எந்த மனுஷனும் செத்து மறுபடியும் எந்திப்பான். ஆமென். செத்து போறதா இருந்தா மனுஷனை மாதிரி சந்தோஷப்படுறது உலகத்துல யாருமே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு செத்து போயிடலாம். மனுஷன் ஏன் எல்லா விதமான தீமையை அனுபவிக்காம இருக்கிறான் அப்படின்னா, மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த ஒண்ணுக்கு மட்டும்தான் பயப்படுறான். அந்த ஒண்ணுதான் ஒரு மனுஷனை பயங்காட்டும். மரணத்துக்கு பின்னாடி நம்ம உயிரோடு எந்திப்போம், அவனுடைய நன்மைக்காக தீமைக்காக ஏற்ற பலன் கிடைக்குங்கிற அந்த ஒரு சப்ஜெக்டுக்கு மட்டும்தான் மனுஷன் பயப்படுறான். மரணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு என்றான். ஆனா பைபிள் அதை திட்டவட்டமா சொல்லுது, மரணத்துக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு சரீரம் உயிர்த்தெழுதல் இருக்கிறது அப்படின்றார். அவ இதை படிக்கும்போது ஒண்ணு தெரியுது, மனுஷனுக்கு நிரந்தர சாவு ஒண்ணு கிடையாது, தற்காலிக சாவு இப்ப நடந்துட்டே இருக்குது. மனுஷனுக்கு அழிவே இல்லை. மனுஷனுக்கு நரகத்துல கடந்தாலும் அழிவில்லை, மோட்சத்துல கடந்தாலும் அழிவில்லை, நித்திய ஜீவன்ல கடந்தாலும் அழிவில்லை, நரகத்துல கடந்தாலும் அழிவில்லை. அங்க கடந்தாலும் அழியாம எரியுமா, இங்க இருந்தா அழியாம சந்தோஷப்படுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அழிவே கிடையாது. துணிகரமான பாவங்களுக்கு கண்டிப்பா நித்திய ஜீவன்ல இருந்து எரிஞ்சிட்டு இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. அப்ப தெரிஞ்சிட்டு செத்தவன் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், விதைய மாதிரி எந்திரிச்சிருப்பான். விதை கொஞ்ச நாள் கழிச்சு எந்திக்கும், இவன் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எந்திப்பான். அவ்வளவுதான் பிரச்சனை. கிறிஸ்துவுக்குள்ள சாவரவன் பெரிய லாபம் என்னன்னா, எந்த வயசுல சாவர முக்கியம் இல்லை, வாலிபமா எந்திப்ப. அதான் இது ஒரு பெரிய டாப் பவர். 1 கொரிந்தியர் 15:42-43 அழிவு உள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததா எழுந்திருக்கும். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, அழிவு உள்ளதாக விதைக்கப்படும் அப்படின்னா அழிவு உள்ளதுன்னு என்ன அர்த்தம்? வயசாகி எல்லாம் வெள்ள முடியா மாறி நிறைய முடி கழிஞ்சு இப்படி அழிவுள்ளவன தான் கடைசியில் சாவும். முடியே இல்லாம துவையல் கொண்டு தான் சாவும். ஆனா பைபிள் சொல்லுது அப்படிதான் சாவும். ஏவன் ஆனா அழிவில்லாதவனாய் எழுந்திருப்போ. எப்படி இருக்கு பாருங்களேன். சாவுல மரணத்துக்கு முன்னாடி உயிர்த்து எப்படி வரும்னா, முடி கருப்பு இருக்காது, சின்ன கொண்டே இருக்காது, நீளமா எது வரைக்கும் முடி இருந்தா நம்ம எல்லாரும் அழகா இருப்போமோ அது வரைக்கும் ஒரே யூனிஃபத்துல முடி. அழிவு உள்ளதா விதைக்கப்பட போறோம். காலு கையெல்லாம் ஆடி ஆட்டங்கண்டு டக 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 தான் நம்ம இந்த பாடி எல்லாம் கட்ட அவிழ்க்கப்பட்டு மொத்தமா லூஸ் ஆகின பின்னாடி அப்படி கொண்டு புதைப்பான். எந்திரிச்சு வரும்போது டீனேஜா வரும் ஒயிட்ல. ஏன் நான் சொல்லலைங்க, சொல்லுது அழிவுள்ளதாய் விதைக்கப்படுவோம், அழிவில்லாததாய் எழுந்திருப்போம். கேட்குறாங்க, அப்படித்தானே விதை வருது. விதையை தூக்கி போடும்போது நீங்க பாத்தீங்கன்னா நல்ல விதை தான், ஆனா பார்த்தா சகதி ஒட்டி அது ஒட்டி இது ஒட்டி மூச்சு திணறி செத்து போய் கிடக்கும். வரும்போது பார்த்தா பச்சை பசனும் புது மாப்பிள மாதிரி வந்துருப்பான். ஏமேன் அந்த மாதிரி நல்ல ஒரு அறுவடையில தான் விதையை அறுப்பான். நெல்லை விதைச்சிக்கிட்டு சின்னதா இருக்கும்போது தான் இருக்க மாட்டான், முத்தும் போதா இருக்க மாட்டான், சரியான ஒரு அறுவடையில தான் இருப்பான். அந்த மாதிரி சரியான ஒரு மனுஷ வளர்ச்சியை தான் கற்றுத்தர போறாரு நித்திய ஜீவன்ல. ஆமீன் சொல்லுங்களேன். 2 கனவீனம் உள்ளதாக விதைக்கப்படும், மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும். அவர் சொல்றாரு, நம்ம எல்லாம் எப்படி சாவோம், நிறைய பேர் பெந்தகோஸ்துல எப்படி சாவோம்னா, நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் சாவான், கனவீனமாக தான் சாவறான். ஏன்னா அவன் கேட்ட சத்தியம் நம்ம நித்திய ஜீவன் போனா போதும், நித்திய ஜீவன் போனான்னு சொல்றான். அதனால கனவீனத்துல தான் சாவறான், ஒரு மதிப்பு இல்லாம ரொம்ப பேர் சாவறான். ஆனா அவர் சொல்றாரு, உயிரோடு வந்திருக்கும் எப்படி எந்திப்ப, எல்லா மகிமையோடு தான் எந்திப்பன்றார். நீ பார்த்தன உனக்கு எல்லாம் சொந்தமா இருக்கும். அதுக்கு தான் சொல்றாங்க, பரலோக ராஜ்யத்துல நாங்க பொண்ணுக்கு மேல நடப்போம், தங்கத்துக்கு மேல நடப்போம் அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்மை. ஆமேன்னு சொல்லுங்களேன்.
அதெல்லாம் இந்த தங்கத்துக்காடி சண்டை போடாது, நல்லா ஓட, இல்லைன்னா களை வாங்காத, ஓடாத. அப்புறம் பலவீனம் உள்ளதாக விதைக்கப்படும், பலம் உள்ளதாக எழுந்திருக்கும். ஏதோ நம்ம யாரையோ கல்யாணம் கட்டிட்டோம், இல்ல பணக்காரனா கல்யாணம் கட்டிட்டோம், நான் ஒரு கலெக்டர், நான் ஒரு முதலமைச்சர், நான் சூப்பர், எங்க வாழ்க்கை சூப்பரு, சாகும்போது பலகீனம் தான். ஆனா பலம் உள்ளவனாய் உயிரோடு எந்திப்போம். இப்படிப்பட்ட ஒரு அற்புத விதமான ஒரு விஷயத்த பைபிள் தான் போதிக்குது. உலகத்துடைய சந்தோஷம் சொற்ப நாள், கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தான். அது கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கும் சரி, கல்யாணம் முடியாத ஆண்களுக்கும் சரி, எல்லாருக்கும் கொஞ்ச நாள் தான். ஆனா பைபிள் போதிக்குது, அழியாமல் ஒன்று இருக்குது, நித்திய நாட்களாய் மகிமையும் கனமும் அழிவில்லாமையோடு கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்துல தங்க போறோம். அது போதிக்குது. இதை நம்பணும், இத நம்பணும். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நீங்க பெந்தகோஸ்து பண்ணணும்னா பரலோகராஜ்யம் புரியலோ, அப்ப நாங்க போக மாட்டோமோ. பெந்தகோஸ்து போனீங்க பரலோகராஜ்யம் போவீங்க அப்படின்னா, பெந்தகோஸ்துல மட்டும்தான் பைபிளை காமிக்கிறான். அவன் மிச்ச எல்லா இடத்துலையும் கடவுள் வேற ஏதோ அவன் மனசுல இருதயத்துல தோன்றதை காமிக்கிறான். இங்க மட்டும்தான் பைபிள் போதிக்கிறோம். சுவிசேஷத்தை இங்க மட்டும்தான் போதிக்க முடியும். சுவிசேஷத்தை போதிக்கிற ஞானம் ஆவிக்குரிய மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆவி இல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. வேற எல்லா விஷயத்தையும் அதான் இயேசு கிறிஸ்து எல்லா சகலமும் ஓமைகளா போதிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுக்கு இந்த ஓமைகளை கண்டுபிடிக்கணும் ஒரு ஆவி வேணும். ஆவியான இருந்தாதான் இது புரியும். இது புரிஞ்சாதான் மக்களுக்கு ஒரு எழுச்சி உண்டாக்கும். இது சொல்லுது, இந்த சுவிசேஷத்தை ஆவிக்குரிய சர்ச்சை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு என்ன உண்டாயிருந்தா, ஒரு எழுப்புதல், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும் ஒரு ஆற்றல் இருக்குது, பணக்காரன் ஆகணும் ஆற்றல் இருக்குது, அதை தாண்டி நித்திய ஜீவன் போன ஒரு ஆற்றல் வருது. அதுக்காண்டி ஓடுறோம், வீடுகளை விடுறோம், நிலங்களை விடுறோம், குடும்பங்களை விடுறோம், ராஜ்யங்களை விடுறோம், இனங்களை விடுறோம், எல்லாத்தையும் விட்டு இதுல ஏன் வந்து கிடக்கும் அப்படின்னா, இது இம்மையில 100 தனையாவும் மறுமையில நித்திய ஜீவனையும் தருகிறது. அழியாம ஒண்ணு உண்டு, அந்த அழியாம உண்டு. ரெண்டாவது எப்படி கிடைக்குது, எப்படி நம்ம வர்றோம் அப்படின்றத சொன்னேன். எப்படி விதை மட்டும் அடுத்த ரூபத்துக்கு வருதோ, அது மாதிரி மனுஷன் மட்டும் உலகத்துல பிறந்ததுல மறுபிறவிக்கு வர்றான். 2 பாயிண்ட் சொல்லிருக்கிறேன். நித்திய ஜீவன் அழியாமை மனுஷனுக்கு உண்டு அப்படின்றத சொன்னேன், பைபிள் சொல்லிருக்குது. இப்போ நித்திய ஜீவன் உண்டுங்கிற ஒரு பகுதியை படிச்சிட்டோம். இந்த நித்திய ஜீவனுக்கு எப்படி நுழைவது அதை பற்றி படிக்க போறோம். ரெடியா? நிறைய பேருக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு, ஆவிக்குரிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் நித்திய ஜீவன் உண்டுன்னு தெரியும், ஆனா நுழைய தெரியாது. அங்கதான் சிக்கிறோம். ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. சென்னை இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுது, சென்னை இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா சென்னை இருக்குதுன்னு எப்படி இருக்குன்னு தெரியாம சென்னைக்கு போலாம். சென்னை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சென்னைக்கு போகாம இருக்கலாம். அதாவது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், சென்னை சூப்பரா இருக்குது, ஆனா சென்னைக்கு போற பஸ்ல சென்னையை பத்தி தெரியாதவன் யார் இருந்தா சென்னைக்கு தான் போவான். சென்னையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சென்னைக்கு போற பஸ்ல யார் இருக்கலன்னா சென்னைக்கு போக மாட்டான். அவன் நித்திய ஜீவன் ஒன்று இருக்குன்னு தெரியுது, ஆனா அதுல ஏறி போற பகுதி தான் முக்கியம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லாரும் 2 ஆடை பிரிக்க, வலது பக்கம் இடது பக்கம் 2 ஆடை பிரிக்கிறார், செம்மறி ஆடு வெள்ளாடை பிரிக்கிறார் இல்லையா? அப்போ செம்மறி ஆட்டை வெள்ளாட்டை பார்த்து ஒவ்வொன்றா பிரிக்கும்போது சொன்னாரு, நீங்க நித்திய ஜீவன் போங்கன்னு ஒரு ஆட்டை பத்தி சொல்றாரு, ஒரு ஆட்டத்தை பத்தி சொல்றாரு, நீங்க நரகத்தை போக சொல்றாரு. அப்போ நித்திய ஜீவன் போன சொல்லப்பட்ட ஆடுகள் கேட்குது, நாங்க எதுக்கு நித்திய ஜீவன் போனோம், நாங்க என்ன செஞ்சோம், அதான் நீங்க எனக்கு சோரத்து கஞ்செல்லாம் தந்தீங்களா அப்படின்னாரு. நாங்க எப்போ தந்தோம் அப்படின்னு கேட்காங்க. அப்ப தெரியாமலே போறான் நிறைய பேர், நித்திய ஜீவனுக்கு தெரியாமலே போறான். நிறைய பேருக்கு நித்திய ஜீவனை பத்தி தெரியாது. நம்மளுக்கு நித்திய ஜீவனும் தெரியணும், அந்த பஸ்ல ஏறி இருக்கவும் தெரியணும். ரொம்ப 2:9 நித்திய ஜீவன் இருக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல, அந்த நித்திய ஜீவனுக்கு எப்படி போகணும்னு தெரியணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நித்திய ஜீவன் யாரும் உண்டுமா, சோர்ந்து போக கூடாது. ஆமென். நற்கிரியைகளை செய்யணும், மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடணும். அழியாம நித்திய ஜீவன், நித்திய ஜீவனை தேடனா நித்திய ஜீவன் போலாம், நன்மையை தேடனா நித்திய ஜீவன் போலாம், மகிமையும் கனத்தை தேடனா போலாம். நித்திய ஜீவன் உண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த பகுதியை போக முடியும், நன்மை மகிமை கனம்
அழியாமை, இந்த 4 பகுதியிலையும் ஏறி இருந்தாதான் நித்தியம் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. இப்ப நான் அதை சொல்றேன். நீ ஒரு ஸ்திரியை பத்தி பேச போறேன், ஆமென் சொல்லுங்களேன். ஒரு விபச்சார ஸ்திரி நித்திய ஜீவனுக்குள்ள ஏறி போயிட்டான். மகா பெரிய விபச்சார ஸ்திரி நித்திய ஜீவனுக்குள்ளாய் வாசம் பண்ண போயிட்டான். அவருடைய ஆத்மா இப்போ நித்திய ஜீவன்ல தான் இருக்குது, அதாவது சமாதானத்துக்குள்ள இருக்கு. சரீரம் இல்லாம அவருடைய ஆத்மா சமாதானத்துல போயிருக்குது. மகா பெரிய விபச்சாரக்காரி. அவளைதான் பைபிள்ல ஆதியாமத்துல இருந்து வெளிப்பாடு வரைக்கும் படிக்கும்போது அவளைத்தான் அதிகமாய் கொச்சப்படுத்தி பேசுகிறது. ராகாப் என்னும் வேசேன்னு போடுது. வேற யாரும் இவ்வளவு கடினமா பேசல. ஆனா இந்த ஸ்திரீ நித்திய ஜீவனுக்குள்ள போயிட்டா, சரீரம் இல்லாம. எப்படி போனான்றதுதான் இன்னைக்கு சொல்ல போறோம். அவள் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்தால் முத காரியம். இந்த சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யறதுன்னு என்னதுன்னு நல்லா கேட்கணும். நாளுதோறும் நன்மை செய்யறமே அதை சொல்லல. எப்பமெல்லாம் உங்களுக்கு நெருக்கம், கஷ்டம், பெரிய வல்லமைகள் உங்களை தடை பண்ணுதோ அப்பம்பெல்லாம் சோறு வரும். அதாவது உங்கள்கிட்ட ஒரு 50 கோடி ரூபாய் இருக்கீங்களா, சாவர வரைக்கும் உங்கள்கிட்ட 50 கோடி ரூபாய் இருந்தா நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்க, ஏன்னா குறையாதுல்ல, கொடுக்கலாம். ஆனா பிரச்சனைகளின் மத்தியில கொடுக்கிறோமே அதான் சோறு. நம்மளுக்கு சோர்வு எதை கொண்டு வரும்? பிரச்சனை தான் சோறு கொண்டு வரும். இருக்கிறது சோறு கொண்டு வராது, பிரச்சனை தான் சோறு கொண்டு வரும். அந்த சோர்வு கொண்டு வருகிற அந்த பிரச்சனை நேரத்துல நம்ம நன்மை செய்யறமே, மகிமை தேடுறமே, கனத்தை தேடுறமே, அழியாமை தேடுறமே, அவன் தான் உள்ள என்றாவான். இருக்கிறதுல கொடுக்கறது எல்லாம் என்றாக மாட்டான். என் கஷ்டத்திலும் கொடுக்குறான் பாருங்க, அவன் தான் எண்டாகிறான். அப்போ 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6வது இதெல்லாம் பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவுடைய காலத்துல உள்ள காரியத்தை தான் சொல்லுது. அது பெரும்பாலும் ராகாப்பை பற்றி தான் அதிகமா பேசுது. இஸ்ரவேல்ல யோசுவா 2 பேரை யோர்தானை தாண்டி எரியோவுக்கு வேவு பார்க்க 2 பேரை அனுப்புறான். 2 பேரும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்தோன்னா ராகாப் வீட்டுக்கு போயிட்டான். நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை இவனு 2 பேர் நேரே அந்த விபச்சாரி வீட்டுக்கு ஓடி போயிட்டான் அப்படின்ட்டு. பைபிள் சொல்லுது, எல்லா வீடும் காம்பவுண்டு போட்டு அடைக்கப்பட்டிருக்குது, விபச்சாரி வீட்டு வாசல் திறக்கப்பட்டிருக்கு. நல்லவளையும் கெட்டவளையும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆளு டுபாக்கூர்ன வாசல் எப்பவும் திறந்தே கிடக்கும். ஆள் கொஞ்சம் ஒழுக்கமா இருந்தா வாசல் பூட்டிருச்சு. ஆமென். விபச்சாரியுடைய வாசல் திறந்து இருந்ததுனால எரிகோ ராஜா ஆளை விட்டு துரத்தும் போது ஓடனா ஒரு வீடு திறந்துருச்சு, உள்ள ஓடிட்டான். கேட்கறா, நீங்க யாரு? அப்பதான் அவங்க சொல்றாங்க, நாங்க வேவுக்காராங்க, இஸ்ரவேலுடைய தேவன் எகிப்துல இருந்து எங்களை கொண்டு வர்றாரு, இப்போ நாங்க இங்க உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம். இந்த 2 பேரும் தேடி ராஜா விட்ட ஆட்கள் 2 பேரோ 4 பேரோ உள்ள வராங்க. உள்ள வரும்போது தான் ராஜா கேட்கிறாரு. ராஜா ஆள் கேட்குது. 2 பேர் இந்த பக்கம் வந்தாங்க, உங்க வீட்டுக்குள்ளதான் நுழைஞ்சாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்டா கேட்டுருவாரோம், உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சன்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்ற? அதுக்கு அவ சொன்னான், அவன் நன்மை செஞ்சா அந்த இடத்துல இந்த 2 பேரையும் காப்பாற்றினாள். இதுதான் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யறது. அவளுடைய தலைக்கு பிரச்சனை வந்த போது, நான் செத்தாலும் செத்துட்டு போறேன், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சேதம் வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்றான் பாருங்க. அதான் சோர்வில்லாத நன்மை. ஏன்னா இது இவளுக்கு சோர்வை கொண்டு வந்திருக்கும். ராஜாவே கேட்கிறாரு. இப்படி இருக்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு என்னைக்கா மாட்டினா கொண்டு போடுவான். ஆனா அந்த விஷயத்துல அவ சோர்ந்து போகாத இருந்தா. ஆமென். இதை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லும். காணிக்க போடுற இடத்துல ஐஸ்வர்யவான்கள் நிறைய காணிக்க போட்டாங்க, கர்த்தர் கண்டுகல. ஒரு விதவை இருந்த 2 போட்டாலாம், அவளைதான் கணம் பண்றாரு. அப்ப நான் சொல்லுவேன், சில நேரத்துல சோறு வரும், தெய்வத்துக்கு நம்ம கொடுக்கும்போது ஒரு சோர்வு உள்ள வரும். ஆனா அப்பந்தான் என் உயிருக்கும் என் தலைக்கும் கத்தி வரும்போது தான் நான் நன்மை செய்ய. இதுதான் நித்திய ஜீவனுக்குடைய பசு. இதை இங்க யாரும் செய்யறது கிடையாது. நித்திய ஜீவன் இருக்குது, ஆனா போகணுமே. ஏன்னா நித்திய ஜீவனுக்கு ஏன் கர்த்தர் இந்த மாதிரி ஆட்களை தேடுறாருன்னா, அங்க போனா தான் தன்னுடைய வயிறு என்கிற எண்ணம் நித்திய ஜீவன்ல வரவே கூடாது.
ஒரு முறை அப்படி பரலோகத்துல இருந்து எல்லாரும் நான் சொல்லிதான் பூமியை நாசம், பேயும் நம்மளாம் நாசமா போறோம். இனி அங்க போய் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை நித்திய ஜீவன்ல வாழக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இங்கே ப்ரிப்பேர் பண்றாரு. எனக்குன்னு இல்லை, எல்லாம் கடவுளுக்கு தான் அப்படின்ற ஒரு மனுஷனை தான் அவர் நித்திய ஜீவன் எடுக்கிறார். ஆமென். அங்க சொத்து சேர்த்து போடுறோம், நல்லது, நான் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நீங்க சொத்து சேர்க்கலாம், கோடி கோடியா சேர்க்கலாம், தப்பே இல்லை. ஆனா தேவ காரியத்துல சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவன் தான் நித்திய ஜீவனுக்குள்ள என்றாகிறான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை கைவிட போறது கிடையாது கர்த்தர். ஆனாலும் ஒரு சோர்வு வந்துருது பாருங்க. தெய்வத்துக்கு கொடுக்கணும் சோர்வு. நான் சொல்லுவேன், தெய்வம் நித்திய ஜீவனை எங்க வச்சாருன்னா பரலோக ராஜ்யத்துல வச்சாரு. வேற எல்லாத்தையும் விட்டுருவான், பணத்தை மட்டும் மனுஷன் விட முடியாது. அங்கதான் கர்த்தர் நித்திய ஜீவனை கொண்டு வழிய வைக்கிறாரு. சோர்வு இல்லாமல் கர்த்தருக்கு நன்மை செய்வன் நல்லாயிடுறான். ஆமென். இந்த பொண்ணு அந்த முடிவு எடுத்துச்சு பாருங்களா. அதாவது பாவம் செய்யாத நம்ம கூட இந்த முடிவு எடுத்துடலாம். சரி, பைசா வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் இல்லையா? பெண்களா இருந்தா புருஷனை பிடிக்க போறோமா, இல்லைன்னா ஆண்களா இருந்தா பெண் பிடிக்க போறோமா, கொடுத்துடலாம். ஆனா ஒரு வேச்சாரிக்காரி அப்படிப்பட்டவ வந்து கொடுக்கறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா அவ கர்த்தர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டான். ரெண்டாவது, மகிமையும் கணத்தையும் தேடினாள் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மகிமை கணம், இந்த ரெண்டும் அற்புத விதமான ஒரு விஷயம். அதாவது பூமியில வாழும்போது என்னைய ஒருவன் சி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமென். வாழ்க்கையை குறித்து சொல்லுது, ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லல. என்னைய குறித்து யாருமே, என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் என் நிமித்தமாய் அழக்கூடாது. அது பெரிய கனவீனம் அந்த ஸ்திரீக்கும் புருஷனும். தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணி மகிமைப்படுத்தாத ஒரு ஸ்திரீ இலச்சை அடைகிறாள். அவளை பார்த்தாச்சு, இது அம்மா அப்பாவுக்கே சாப்பாடு கொடுக்காது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியான்னு ஒதுக்கிடுவாங்க. எப்படி காசு பணம் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போறதுக்கு முக்கியமா இருக்குதோ, அதே போல ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீ பூமியில வரும்போது மகிமை கணத்தை தான் தேடணும். 4 பேர் பார்த்தா என்னைய பார்த்தா, சரி நல்ல பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர், மனைவியை நல்லா வச்சிருப்பாரு, அம்மா அப்பா அப்படி கீழே விழுந்துடுவாரு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பேரை நான் வாங்கி வச்சுக்கணும். சும்மா போக முடியாது. நிறைய சர்ச்சில் அம்மாவுக்கு சாப்பாடே போடுறது கிடையாது. அம்மா என்ன சொன்னாலும் அவங்க காதலே போகல, பாதிலே விழுந்துருது. அப்பா பேசுற பேச்சு, அம்மா பேசுறத கொஞ்சம் இடமா விடும், அப்பா பேசுறது அதிலே விழுந்துடும். பிள்ளை காதல போய் சேர விஷயம். சில வீட்டுல அம்மா பேசுற பேச்சு காதுல உள்ளப்பே விழும். அது கணத்தை பெறும், மகிமே பெறும். இந்த பூமி மாய ஒண்ணு இல்லை, இங்க ஒன்னும் இல்லை. தெய்வத்துக்காக சகலத்தையும் விட்டு கொடுப்பதும் மனுஷர் மத்தியில நல்ல பேர் வாங்குறது தான் நித்திய ஜீவன். இதைத்தான் பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலும் மனுஷருக்கு முன்னாடியும் நல்லவராக இருந்தார். நம்ம நினைப்போம், இந்த மனுஷனுக்கு முன்னாடி நல்லா இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நிறைய பேர் பேச தெரியுமா, அப்படி அவங்க முன்னாடி நல்ல பேர் வாங்குறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, அப்படி ஃபீல் வரும் பாருங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு, ரொம்ப தவறு. மனுஷனே மதிக்கிற அளவு நான் நடக்கலைன்னா கர்த்தர் என்ன மதிக்க மாட்டார். எப்படின்னா, மனுஷன் எல்லா பாவத்தையும் நம்ம மறைச்சிருவோம். அவன்டே நம்ம துவத்து கிடக்கிறோம்னா எல்லா பாவத்தையும் மறைக்க முடியாத தெய்வத்தை நம்ம எப்படி தப்பிப்ப முடியும்? அப்ப அந்த அளவுக்கு மனுஷனால் கணத்தையும் மகிமையும் பெறுற அளவுக்கு ஒரு மனுஷ வாழ்க்கை இருக்கும். நம்மளை பார்த்தா சொல்லுச்சா, நல்ல மனுஷன், நல்ல மனுஷி, சூப்பர் பொண்ணு, சூப்பர் பையன், கடவுள் அப்படியே விழுந்துரும், நல்லா இருக்கும், அப்படி சொல்ற ஒரு இமேஜை தக்க வைக்கணும். இஸ்ரேல் ஜனங்க வந்துட்டாங்க, யுத்தம் நடக்குது, வந்து குவிஞ்சிட்டாங்க. எப்போ வந்தாரு இந்த ஜனங்கள்? அந்த டீட்டெயில கரெக்டா கொடுக்கல. யோர்தானுக்கு அங்க இருந்தாங்க. முதல்ல யோர்தானை தாண்டி எரியோக்குள்ள வந்திருக்கிறாங்க. அப்ப யுத்தம் ஏதோ 10 நாள் 8 நாள் நடந்த விஷயமே கிடையாது. ரொம்ப மாதங்கள் வருடங்கள் கழிச்சு தான் ஒரு யுத்தம் நடந்திருக்கு. எரியோ உடஞ்சிருக்கு. அப்போ வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவ சொல்லுவா, நானும் என் குடும்பமும் எனக்கு உண்டு ஆடு மாடு சொத்து எல்லாம் காக்கப்படணும். நான் உங்க ஜீவனை தப்பு வச்சது போல எங்க ஜீவனை தப்பு வைக்கணும். உங்களை அழியாமையில கொண்டு வந்தது போல எங்களை அழியாமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணி எடுத்து சொல்லிட்டாங்க. அவட்டையும் சொல்லிட்டு போயிட்டான். அப்ப அவனு சொல்லுவானா, நாங்க இறங்கி வந்த இடத்துல ஒரு சிவப்பு கலர்ல ஒரு எங்களை இறக்கிவிட்டால் உயரு, அதையே போட்டுக்க அப்படின்னா. அண்ணல இருந்து அவ கணம் பெற்றவளா இருந்தா குடும்பத்துல.
மகிமுள்ளவளா இருந்தா. வேதம் சொல்லுது விபச்சார ஸ்திரீ. ஒரு விபச்சார ஸ்திரீ அண்ணே, மாமா, மச்சான், அப்பா, மைனி, தங்கச்சி வச்சு செய்ய மாட்டா. எவ்வளவு பெரிய விபச்சாரம் செய்ய மாட்டா. ஆனா தீர்க்கதரிசிகள் அந்த வீட்டுல வந்து பார்த்து பேசிட்டு போன பின்னாடி அவ அப்புறமா விபச்சார தொழிலை விட்டுட்டா. அண்ணில இருந்து அந்த வீட்டாரால் அவ கனத்தை மகிமையும் பெற்றா. ஆச்சரியமா இருக்கு பாருங்க, எப்படி அதை தக்க வச்சான்னு எனக்கு தெரியல. பைபிள்ல நிறைய படிக்கணும், நிறைய சொல்லுது. நித்திய ஜீவன் இருக்குது அப்படின்ற ஒரு காரியத்தை சுவிசேஷத்துல ஆழமா பெற்றவன் ஓரளவு தன்னுடைய பழைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தி விடுகிறான். ஓரளவு இந்த கீழ்ப்படியாம இருந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு முரண்டு பிடிச்சி இருந்துட்டு நான் இப்படித்தான் அப்படித்தான் என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாத, நான் நினைச்சதான் நடக்கும், இன்னைக்கு வீட்டை ரெண்டு விட மாட்டேன். நான் சொல்லுவேன், நம்ம எல்லாம் சபைக்கு வரணும் புருஷனை டைவர்ஸ் பண்ணியிருப்போம். உன்னை கிட்ட என்ன சந்தோஷம் அடைஞ்சேன்? கல்யாணம் கட்டும்போது நிலவா பிடிச்சி தரேன், வெள்ளியை பிடிச்சி தரேன்னு சொன்னேன். இப்போ பார்த்தா மீனவே பிடிக்க மாட்டேங்கிற நீ. இதெல்லாம் உண்மைங்க, நம்ம எல்லாம் டைவர்ஸ் பண்ணிருக்கணும். ஆனா ஏன் பண்ணல பண்ண? நம்மளுக்கு தெரியும், நாம இங்க கனம் உள்ளவனா வாழணும், இங்க மகிமை உள்ளவனா மதிப்பு உள்ளவனா வாழணும். நம்மளுக்கு தெரியும் எல்லா சுமைகளையும் சிலுவைகளையும் சுமந்துதான் நம்ம நித்திய போக முடியும். புருஷங்கிற சுமையையும் பிள்ளைங்கிற சுமையும் சுமந்துதான் போக முடியும். எத்தனை நாள் அவங்க இப்போ யோர்தானை பிரிச்சு வந்து தாண்டி எடுத்து எரியோ கிட்ட வந்து எவ்வளவு நாள் கழிச்சு இருந்தாங்க தெரியும். ஆனா அந்த நாள் முதல் கொண்டு வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவர் கர்த்தர் தாங்கிற சத்தியத்தை அவ அறிஞ்ச பின்னாடி அவ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா தன்னுடைய விபச்சார வாழ்க்கை. நித்திய ஜீவன் அந்த அளவு இருதயத்துல பரிசுத்தம் உண்டாகும். அவ அந்த அம்மா வீடு இருக்குது, மூடி இருக்குது, உள்ள அந்த அம்மா இருக்குது, தட்டோ தொட்டிருப்பான் நிறைய பேரு. ஏமா இப்பதான் எருசலேமுக்கு போயிட்டு வந்தோமா, அதுக்கு முன்னாடி டோரை திறந்துட்டு துறமா கல்யாணம் கட்டினவன் திறந்த வீட்டை தட்டியிருப்பான், மனைவி இல்லாதவ தட்டியிருப்பான், வாலிப தட்டிருக்கும். நித்திய ஜீவனுடைய பைபிளுடைய பெரிய எஃபெக்டா தான் நம்மளை அப்படியே மாத்திரும். இதை கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். உலக காரியம் இருதயத்தை கடுமையாக்கும், நித்திய ஜீவனோ பாவத்தை துரத்தும். யோசுவா 6:25 அவள் அப்படியே யுத்தம் நடக்கும்போது அவளை டக்குன்னு தூக்குறாங்க. இஸ்ரவேலின் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். இவ வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஓரளவு பாவத்தை கட்டுப்படுத்திட்டா. இப்ப அவளை அப்படியே என்ன பண்றாங்க அப்படின்னா, சண்டை வரும்போது எரியோ உடைச்சு தள்ளி உலகம் உடைச்சு போட்டாங்க. ஏமங்களா உடைச்சு போட்ட பின்னாடி யோசுவா ஆள் அனுப்பிட்டான். நம்ம ஆட்களை காப்பாத்த அந்த குடும்பத்தை பாருங்கன்னா ஓடி போய் அவங்கள குடும்பம் ஆடு மாடு கோழி கீழி எல்லாத்தையும் அடிச்சு புரட்டி எடுத்து கொண்டு போய் இஸ்ரேலுடைய பாளையத்துக்குள்ள கொண்டு வச்சாங்க. ஒரு நன்மை கூட சிதறல, எரியோல இருந்து எல்லாம் போச்சு. நான் சொல்லுவேன், கர்த்தருக்காக நம்ம இழக்கிறோம் பாருங்க நிறைய விஷயங்களை, ஒரு நன்மை சிதறாது. எரிகோவே அழிஞ்சிச்சு, ஆனா அவன் வீட்டுல ஒரு ஆடு கூட அழியல. அந்த தேவனோட வார்த்தைக்கு மதிப்பு அவ்வளவு கொடுத்தா, அது அதிகமா கனம் பண்ணுனா. மனுஷன் பேசுற அந்த இச்ச வார்த்தை பொய்யான வார்த்தையை பார்க்கல, தேவ வார்த்தை கனம் உள்ளதா என்னன்னா ஸ்ட்ராங்கா இருந்தா. ராஜாவை மதிக்கல, ராணியை மதிக்கல, பிரபுக்களை மதிக்கல, நண்பர்களை மதிக்கல. தன் குடும்பத்தை மட்டும் பாதுகாத்து எல்லாவற்றையும் அப்படியே ஒண்ணு கூட சிதறாம கொண்டு போய் விட்டான். ஏமே நான் சொல்லுவேன், சில வேளையில கர்த்தரு நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு நம்முடைய உலகத்திலிருந்து குடும்பங்களிலிருந்து நண்பர்களிலிருந்து ஊர்களிலிருந்து பிரிச்சு அவருடைய பாளையத்துல கொண்டு வைப்பார். இதான் ஆவிக்குரிய பாளையம். உலகத்திலிருந்து பிரிக்கும், வீட்டுல இருந்து பிரிக்கும், நண்பர்களிருந்து பிரிக்கும், எல்லாத்திலிருந்து பிரிச்சு இந்த பாளையத்துல கொண்டு வைக்கும். அவளை வச்ச போது நல்லா கேளுங்க, யுத்தம் முடிஞ்சிருச்சு, அவன் அங்கே இருக்க வேண்டியதானே. அந்த வசனத்தை இப்போ வாசிக்கிறேன் பாருங்க. யோசுவா 6:25 பின்பகுதியில் அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறாள் அப்படின்றது. அவன் அப்படி என்ன பண்ணிட்டானா, எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க பாருங்க, விட்டு வந்தாங்கல்ல, தேடுறாங்க அவளை பாவம் செய்யறதுக்கு. ஆனா என்னைக்கு தேவத்தை அறிஞ்சாலோ அப்பமே எல்லாத்தையும் முற்றிலும் ஸ்டாப் பண்ணி இஸ்ரவேல் கூட்டத்தில் நடுவில் போய் இருந்துட்டா. இருந்தவ ஒரு நாள் வரைக்கும் தன்னுடைய பழைய நண்பர்களை பழைய நட்புகளை தேடியோ பார்க்கறதுக்கோ போகல. இந்த எரிகோ பட்டணத்துல அவளோடு கூட விபச்சாரம் செய்ய வந்தவங்க எரிகோ பட்டணத்துக்காரங்க மட்டும்தானா? கிடையாது. வேதம் சொல்லுது, எரிகோ பட்டணத்துடைய வாசல்கள் திறந்து கிடக்கும் அவளுக்காக மட்டும். அவ்வளவு பவர்ஃபுல். அப்ப எரிகோ பட்டணத்துடைய வாசல் திறந்து இருக்கும்போது
ஒருக்கா மட்டும்தான் மூடிச்சு. இஸ்ரவேல் யுத்தத்துக்கு போகும்போது மட்டும்தான் மூடிச்சு. மிச்சம் திறந்தா இருந்துச்சு. பட்டணத்துக்குள்ள திறக்குதுன்னு என்ன அர்த்தம்னா, இந்த பட்டணத்துக்கு அதை சுற்றி இருக்கிற அநேக ராஜ்யத்துடைய மனுஷன் எல்லாம் உள்ள வருவான். அப்ப அவளுக்கு அநேக ராஜ்யத்துடைய புருஷர்களோட கூட பழக்கம் இருந்துச்சு. அவ பட்டணம் உடைஞ்சு வெளியே வந்த பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள சொல்லியிருக்கலாம், இல்ல என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நான் அவங்களோட கூட போய் சேர்ந்து இருக்க போறேன்னு சொல்லிட்டு போலாம். அவ ஒண்ணு மட்டும் மனசுல பிடிச்சா, அவருடைய வார்த்தையை கேட்டு என் குடும்பத்தாரோடு கூட இருந்து. ஒரு ரகசியம் வருது பாருங்க. நான் சொல்றேன், ஒரு மனுஷன் தாய் தகப்பன் அண்ணன் தம்பியோட கூட இருந்தா அவன் நிச்சயமா பாவம் செய்ய மாட்டான். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செஞ்சா செத்து போவான். அப்படிப்பட்ட கற்பனை காலத்துல வாழ்ந்து வந்துட்டதுனால அங்க போய் நிக்கிறான். அவன் அங்க போய் இருக்கும்போது இந்த வீட்டுல பழகின பழக்கம் இப்ப அந்த இடத்துல போகும்போது அவளை அப்படியே அரெஸ்ட் பண்ணிச்சு. இப்போ ஒரு ஐடியா போட்டா, இந்த இஸ்ரவேலர் கூட்டத்தை விட்டு நான் இனி ஒரு காலம் மாறக்கூடாது. ஒரு காலமும் இஸ்ரவேலரை விட்டு நீ வெளியே போனா ஆல் அவுட். இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் பாவம் செய்யாத ஒரு கற்பனை இருக்குது. மோசே சொல்றாரு, இந்நாள் வரைக்கும் நாம மட்டும் தேவத்துவத்துல பெரியவங்க, யூதர்கள் தான் தெய்வத்துல பெரியவங்க. ஏன்னா தெய்வத்தால் பாவம் செய்யக்கூடாதுங்கிற கற்பனை யூதனுக்கு மட்டும்தான் உண்டு. வேற யாருக்கும் இந்த கற்பனையே கிடையாது. மிச்சம் எல்லா கற்பனையிலும் பாவம் செய்யலான் இருக்குது. எல்லா மதத்திலையும் பாவம் செய்யலாம் தான் இருக்குது. அவங்க கற்பனையே பாவ கற்பனை. ஆனா பாவம் செய்யக்கூடாதுங்கிற கற்பனை தேவனிடத்திலிருந்து மோசேயினால் கொடுக்கப்பட்ட கற்பனை தான் பாவம் செய்யக்கூடாது கற்பனை. இப்ப அந்த கற்பனையின் கூட்டத்துல ஸ்ட்ராங்காவே இருந்துட்டா. ஏன் இருந்துட்டான, இந்த கூட்டத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் நான் இனி பாவம் செய்ய முடியாது. அவ ஒன்னே சொன்னா நினைச்சா, நான் ஒரு முதல்ல ஒருத்தனை லவ் பண்ணும்போது நான் நினைச்சேன் இவனோடு தான் வாழணும். ஆனா என்னால வாழ முடியல. அடுத்தவனோடும் வாழ வைக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அடுத்தவனும் போய் என்னை பாவியே ஆக்கிட்டு. ஆனா பாவம் செய்யாத ஒரு பிரமாணம் இருக்குது. இல்ல இப்பவே நான் பாவம் செய்யாம இந்த கற்பனைக்குள்ள நான் இருந்துட்டோம்னா என்னைய மாதிரி புகழ்ச்சி யாருக்கும் கிடையாது. அவ இருந்துட்டு ஒரு ரகசியம், ஒரு ஐடியா போட்டா அவளுக்குள்ள எப்படி அது நித்தியச்சுக்குள்ள போகணும். அவன் யோசிக்கிற, இந்த கூட்டம் யாரு, எங்கேயோ இருந்து வந்துட்டு இருக்கான், புறம்போக்கா போயிட்டு இருக்கான், எங்க போறான் இவன். அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு, இது எகிப்துல இருந்து இஸ்ரவேலுக்கு வந்த கூட்டம் இல்ல, இது பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து பரிசுத்தம் என்கிற நித்திய ஜீவன் போற கூட்டம். இப்படி ஒரு கூட்டம் உலகத்துல இருக்கு. இந்த ஒண்ணுதான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் பாவ வழியில தான் நித்திய ஜீவன் சொல்றாங்க. அப்படி ஒரு எல்லா இடத்துலயும் பாவ வழியாக தான் நித்திய ஜீவன் வருது. புரியுதா? நித்திய ஜீவன் போவாங்களாம், ஆனா பாவம் செஞ்சு போவாங்களாம். ஆனா இந்த வழியில மட்டும்தான் பாவம் செய்யாம நித்திய ஜீவன் போகணும் வழி இருக்குது. ஒரு ஐடியா போட்டா, இந்த கூட்டம் போற இடத்துக்கு நானும் போயிடணும். அவளுக்கு தெரியும், அவன் ஆண்களை பற்றி நல்லா அனுபவிச்சவ, குணத்தையும் பார்த்தவ. அவட்ட இது வரைக்கும் யாரும் நல்லது சொன்ன கிடையாது. அவன் மாம்சத்தை பேணுவதற்கு தான் பேசினான். 2 பேர் மட்டும்தான் அவன் மாம்சத்தை காப்பாற்ற பேசினான். நான் சொல்லுவேன், என் மாம்சத்துக்கு மேல ஆசைப்படுற மனுஷன் எனக்கு நட்பு அல்ல, என் மாம்சத்தை பாதுகாக்கிறவன் தான் எனக்கு நட்பு. அப்படி ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து மட்டும். மிச்சம் எல்லாருக்கும் என் மாம்சம் வேணும். 2 பேர் சொன்னா, எங்களுக்கு இந்த மாம்சத்தை பத்தினா பயப்படுற கிடையாது, எனக்கு கற்பனையை பத்தான் பயப்படுவோம் நாங்க அப்படின்ட்டான். அவளுக்கு ஷாக்காயிட்டு, நீ அப்ப இஸ்ரவேலனா, நீ மோசேயோட கூட்டத்தாரா? அவன் ஒரு ஆள் மட்டும்தான் மாம்சத்துக்கு மயங்க மாட்டான். மாம்சத்துக்கு மயங்காதான் ஒரு ஆள் மட்டும்தான். மனுஷன் அன்புக்கு மயங்காதான் ஒருதான் மட்டும்தான். கடைசியில எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு அனுபவப்பட்டு ஒண்ணுக்கு வந்தா, எப்படியாவது ஒரு ஆவிக்குரிய மனுஷனை கல்யாணம் கட்டணும். நித்திய ஜீவன் எங்க தெரியுமா இருக்குது? இதுதான். சபைக்கு போன நித்திய ஜீவன் கிடையாது. கடவுளுக்காக எல்லாவற்றையும் இழக்கிறோம் பாருங்க, காசு, அது ஒண்ணு. 2வது, பூமியில வாழும்போது மகிமையும் கனவுல நான் வாழ்றது இன்னொன்னு. நித்திய ஜீவன்ல இந்த 2 பாக்கிலும் ஸ்ட்ராங்கானது 3 ஒண்ணு இருக்குது. தேவனை விட்டு பிரிஞ்சு போகாத ஒரு மனுஷனை நான் கல்யாணம் கட்டணும். என் மாம்சத்தை விரும்புறவனை கல்யாணம் கட்டக்கூடாது. ஆவியானவரை விரும்புற மனுஷனை கல்யாணம் கட்டணும். என் மாம்சத்தை விரும்புனா மாம்சம் 4 வருஷத்துல பஞ்சர் ஆயிரம், என்னை விட்டு போயிடுவான். என் மாம்சம் எப்படி பலகீனம் உள்ளது. என் மாம்சம் இன்னைக்கு பலகீனமா இருந்தா நாளைக்கு பலம் உள்ள ஒரு மாம்சத்தை தேடி போயிடுவான். அதனால மாம்சத்தை தேடாத ஆவியை தேடுற ஒரு மனுஷனை கல்யாணம் கட்டணும். அப்படி கட்டினதான் போவாசுடைய அப்பா. அவன் பேர் சொல்லுது மத்தேயு 1:5. எல்லாம் திருப்பிடுங்க. ராகவ பத்தி அங்க பேசணுமே, ராகவ பத்தி பேசணுமே.
ராகாப் எங்க போய் இந்த வம்ச வரலாறு, இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறுல ராகாப் இடம் பிடிச்சிருக்கிறா. ஆபிரகாமுடைய வம்ச வரலாறுல இருந்து வரும்போது ராகாப் இடம் பிடிச்சிருக்கிறா. என்ன ஐடியா போட்டிருக்கா பாருங்க, நித்திய ஜீவன் போறதுக்கு சரியான ஐடியா நித்திய ஜீவன் போறதுக்கு. நித்திய ஜீவன் போன இருக்க ஒரு ஐடியா வேணும். சும்மா போயிட முடியாது. சபைக்கு போய் திருவிழா எடுத்தா போயிட முடியாது, ஞானஸ்தானம் எடுத்தா போயிட முடியாது. என் வாழ்க்கை தேவத்தோடே கழிஞ்சு போகணும். அதுக்கு தெய்வீக மனுஷனோடு கூட ஒரு திருமணத்தை கட்டணும்னு நினைச்சான். அப்படி கெட்ட நினைச்சதுன்னா மத்தேயு 1:5 வருது. நானே வாசிக்கிறேன் அதை. நீங்க எப்பவுமே இந்த பகுதியை குறிச்சு வச்சுக்கிடணும். ராகாப் யோசுவா புஸ்தகத்துல மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறுல இருக்கிறாரு. மத்தேயு 1:5 இருக்குது பாருங்க. சல்மோன் போவாசை ராகாப்பிடத்தில் பெற்றான். சல்மோனுங்கிற ஒரு மனுஷன் ராகாப்பை கட்டிக்கிட்டான். நான் சொல்லுவேன், அவன் ராகாப்பை அவன் கட்டல, ராகாப் சல்மோனை கட்டினான். அவன் பெரிய பணக்காரன் சல்மோன். அவன் ராகாப்பை கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இவன் எப்படியாவது ஒரு தலைச்சிறந்த ஆவிக்குரிய மனுஷனை கல்யாணம் கட்டன்னு போராடுறான். ஆவிக்குரியன் ஏன் தெரியுமா? பிறப்பிலேயே இருந்து பரிசுத்தவனா வந்தாதான் திருமணம் கட்டி கொடுப்பான்னு சொல்றாங்களே, அவன் ஆவிக்குரியன் கிடையாது. அவன் பாவத்துல எப்ப விழுவான். கொடும் பாவத்துல நல்லா வாழ்ந்த ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டான்னு இனி பாவத்துல விழுது கஷ்டப்படுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பாவம் பயங்கர வல்லமை உள்ளது. அதனால சல்மோனுக்கு தெரிஞ்சிச்சு, கொடும் பாவத்துல விழுந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு பாவம் செய்யாம இருக்கிறான்னு, இனி இவ பாவத்துல விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது கொடும் அழிவுன்னு அவளுக்கு தெரியும். அவன் மனம் திரும்பிட்டா பூர்ணமாட்டு. அதனால ராகாப்பு சல்மோனை கெட்ட, சல்மோன் ராகாப்பை கெட்ட. அதுல பிறந்ததுதான் போவாஸ், ரூத்துடைய கணவனார் போவாஸ். அவன் சூப்பர் அழகி ரூத், அவளை கட்டின போவாஸ். போவாசை பெற்றது ராகாப். சல்மோனுக்கு வேற மனைவி இருக்கிறாங்க, இருந்தால் ராகாப் இடத்துல தான் சந்ததி வருகிறது, ஆவிக்குரிய சந்ததி வருகிறது. அந்த வம்சத்துலதான் இயேசு கிறிஸ்து வர்றாரு. நான் சொல்லுவேன், நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி வாழ்ந்தோங்கிற முக்கியம் இல்லை, நித்திய ஜீவனும் ஒண்ணு இருக்குன்னு சுவிசேஷம் அறிவிச்ச பின்னாடி இது எப்படியாவது நம்முடைய பலவீனத்துல நாம் காப்பாற்றப்பட்டு தப்பி ஓடி தெய்வத்துக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தெய்வீக ஆவிக்குரிய மனுஷர்களை திருமணத்தை கட்டி தெய்வத்தோடையே வாழ்ந்து நாம் மரிக்கும் போது தேவனோடே மரிச்சு நித்திய ஜீவனுக்குள்ளாக உட்பிரவேசிப்பதை நாம் சுதந்திரிக்க வேண்டும்.